சைலன்ஸ் நடி ஒரு ஆம்பளை பக்கம் ரெண்டு பேர் சேர்ந்து அடிக்கிறீங்க வந்துங்க வரதுமா என்னடா வேலை பாக்குறேன் ஒரு ஆம்பளை பக்கம் ரெண்டு பேர் சேர்ந்து அடிச்சிட்டீங்க அடிச்சிட்டேன் வாங்கிக்கிறேன் அடிக்க ஆரம்பிச்சேன் உம்மால தண்ணி வர வரைக்கும் எங்க தண்ணில அடி அடிப்ப யாரா அடிச்சு காரி முந்தின என் மேல ஏறிவா வரும்பே போடுங்க உமா கோண சுத்தி நானா அறிவு சொல்லுங்க ஆயா வாடா வர முடியாது பெரியம்மா வாடா வர முடியாது உமா சப்ப சுத்தி போடி யாரா ஓத்த ஊதாங்குள்ள மேல ஏறிவா ஊதாங்க ஏமா நீங்க ரெண்டு வண்டி நான் ஒரு டிரைவர் உமால எப்படி ஓட்டுறது நீ அந்த டிரைவர் தான் ஓட்ட முடியும் இவ்வளவு நீ ஓட்ட முடியாது அவ அடிச்சா மட்டும் வந்து காரி முந்த நாயே ஆம்பளை தரத்தை இங்க வந்து காமிக்கிறான் பெண்களுக்கு உண்டான மரியாதை கொடுத்தாதான் ஆம்பளைக்கு உண்டான மரியாதை நாங்க கூட பண்ண ஆண் தொடர்ல ஒரு காலம் உங்களால வாழ முடியாது என்ன வாழ முடியாது ஆண் தொடர்ல ஒரு காலம் உங்களால வாழ முடியாது ஆம்பளை இல்லாத எங்களால வாழ முடியும்டா முடியாது வாழ முடியும்டா ஆம்பளை தான் உங்களுக்கு வேலையே கிடையாது என்னது ஆம்பளை தான் உங்களுக்கு வேலையே கிடையாது ஏன்டா கிடையாது நாங்கெல்லாம் படிச்சிருக்கிறோம்டா ஆமா நாங்க நோக்கியா கம்பெனி போய் வேலை செய்வோம் நோக்கியா கம்பெனியா ஆமாண்டா நோக்கியா கம்பெனியா பண்ண நம்மள ஓகே பண்றது நாங்கடி ஆமா நீ அப்படி நீ ஓகே பண்ற மாதிரி இருந்தா அந்த வேலைக்கு நாங்க போக மாட்டோம் வேற என்ன பண்ணுவீங்க டேய் பையா ஊசி போட்டு புள்ள பெத்துப்போம்டா ஓ மை காட் ஊச்ச போறீங்க ஆமாண்டா ஊச்ச போடுவீங்க அப்ப வேலை கிடையாது அப்ப வேலை கிடையாது இல்லடா ஊசி போட்டு புள்ள பெத்துறீங்க 10 மாசத்துல ஆண் குழந்தை பெண் குழந்தை பொந்தது குழந்தைக்கு 5 வயசு ஆகுது எங்க சேர்ப்பீங்க பாடசாலையில பள்ளிக்கூடத்துல சேர்ப்பீங்க குழந்தைக்கு அப்பம் பேர் கேட்டா ஊச்சி நான் சொல்லுவீங்க அச்சச்சோ நம்மள ஊச்சி நான் சொல்லுவீங்க என்ன சொல்லணும் நம்மள செஞ்சு வினோத்னு சொல்லணும் நாங்க எங்கடா போய் புள்ள வாங்கி வந்ததா ஏண்டா அந்த புள்ளைக்கு ஒரு இன்சல் தேவை இல்லையா அதனாலதான் செஞ்சு வினோத் நாங்க சொல்லிருந்தோம் இலச்சவாயம் செஞ்சு வினோத்னு சொல்லுவோம் இலச்சவாயம்டா டேய் என்னைக்குமே ஆண்கள் தாண்டி உயர்ந்தவங்க யாராவே என்னைக்குமே பெண்கள் நாங்க தாண்டா உயர்ந்தவங்க என்னைக்குமே ஆம்பளை மேல மேல பெண்கள் நீங்க கீழே கீழே தாமா அதுல அந்த காலம்டா உங்களுக்கு நாங்க மேல மேல தான் நீங்க கீழே கீழே தாண்டா அப்படியா முனிகாரியா வாக்குவாதம் முனிகாருக்கு ஒரு சின்ன போட்டி போட்டிமா ஒரு சின்ன எலெக்ஷன் ஆண்கள் உயர்ந்தவங்களா அல்லது பெண்கள் உயர்ந்தவங்க எலெக்ஷன்மா ஏன்டா எலெக்ஷனா நீயா எங்க கூட வா என்ன போய் நீ எலெக்ஷன்ல எங்க கூட நின்னு எலெக்ஷன்ல தோத்துட்டு வெச்சுக்க அதை விட பெரிய அவமானம் வேற ஒண்ணுமே கிடையாதுடா கூட சொல்றேன் நல்லா கேட்டுக்க தம்பி நான் இங்க வந்தது தப்பு பெண்களை பத்தி நான் தப்பா பேசுறது தப்புன்னு சொல்லிட்டு வாத்த என் கால்ல விந்து மடிக்கு நேத்தா போட்ட பேசறீ எடுங்கடா புடி பாக்குறாரு புடிங்க உங்க கால நான் வேணுமா எலெக்ஷன் ஒன்னு இருந்தா சின்ன ஒன்னு இருக்கணும் முதல்ல உங்க சின்னத சொல்லுங்க அப்புறம் நான் சின்னத சொல்றேன் சரிடா டேய் எங்க சின்ன என்ன சின்ன தெரியுமா எங்க சின்னண்டா அடுப்பு சின்னம் எங்கத்தி வெறு சின்னம் வேற சொல்லுமா சரிடா எங்க சின்னண்டா போட்டி சின்னம் எங்கத்தி சாவி சின்னம் கைய உடைச்சிர மாற உன்ன வேற சொல்லுமா கம்மன் நாட்டி ஏண்டா கடைசியா ஒரு சின்னத்தை சொல்றேன் நல்லா கேட்டுக்க சொல்லுமா எங்க சின்னண்டா வரலி சின்னம் எங்கத்தி உலக்க சின்னம் இந்த சின்னம் தான் பொருத்தமா இருக்கும் உங்க சின்ன வரலி சின்னம் எங்க சின்ன உலக்க சின்னம் வரலி சின்னத்துக்கு பெண்கள் யாரு கை தட்டினாலோ பெண்கள் உயர்ந்தவங்க யா உலக சின்னத்துக்கு ஆண்கள் யாரு கை தட்டினாலோ ஆண்கள் உயர்ந்தவங்க ஓட்டிக்க போ அம்மா தாய் பிள்ளைகளே நம்ம பெண் வர்க்கத்தை உயர்த்துதுன்னா எல்லாருக்கும் ஜோரா கை தட்டி பார்ப்பாங்களா கை தட்டுங்க கை தட்டுங்க கேவியா நீ கை தட்டா நாளைக்கு ரோட்டுக்கு அவன் மூக்குல கை வாங்கவே முடியாது வாங்க முடியாது நான் கேட்டு பாரு பேசி முடிச்சாலும் கை தட்டணும் அவசரப்பட கை தட்ட கூடாது வருங்கால ஆண்கள் தான் ஒண்ணு என்றால் நம்ம சின்ன உலக சின்னம் உலக சின்னம் இல்லையா இந்த சைடுல எத்தனை ஓட்டு போறாங்க நாயகம் மட்டும் ஓட்டு மொத்தத்தையும் ஓட்டு கிடையாது
இருக்கு, ஓட்டு இருக்குடா எங்களுக்கு. ஐயா, ஓ. அவங்களுக்கு எல்லாம் உறுப்பினர் கார்டு கொடுத்துருக்கேன்டா. உறுப்பினர்காரா? ஏம்மா? அடுத்த எலெக்ஷன்ல போட்டு ஏம்மா, ஆண் இல்லை என்றால் பெண் இல்லை, பெண் இல்லை என்றால் ஆண் இல்லை, ஆண் இல்லை. இருவரும் சரிசமம். ஏண்ட காலதாமதம் ஏன்டா காலை தவறி கேக்குறீங்க? ஆமா. வேகமா ஓடியாந்து. ஓடி வந்து ஒரு சின்ன பையனை பார்த்து கேள்வி கேட்டான். ஏண்டா ஒரு சின்ன பையன் உன்னை பார்த்து கேள்வி கேட்டனா? இன்னொரு பையன் கேள்வி கேட்டான். அப்படி என்னடா கேள்வி கேட்டான்? அந்த கேள்வி எனக்கு பதில் தெரியல. நீ சொல்றியா? நீ கேளுடா, முதல்ல சொல்றேன். கேளுடா. ஏம்மா, ஒண்ணுத்துக்கு 4 காலு, ஒண்ணுத்துக்கு 3 காலு, ஒண்ணுத்துக்கு காலு. அது என்னது? ஒண்ணுத்துக்கு காலே இல்லை. ஏம்மா, ஒண்ணுத்துக்கு 4 காலு, ஒண்ணுத்துக்கு 3 காலு, ஒண்ணுத்துக்கு காலே இல்லை. என்னது அது? ஏண்டா ஓ. என்னைய கேட்ட அந்த மாதிரி யாரு? ஏண்டா ஓ. எனக்கு அது வந்து தெரியாதுடா. அது யாரு? எப்போடி அப்பா உனக்கு? டேய் அறிவு, ஓ. நான் சொல்லவா? நீ கொஞ்சம் உள்ளவா? எனக்கு தெரியாதுடா. சொல்றேன் ஏமா, நக்காலிக்கு 4 காலு, தக்காளிக்கு காலே, அது இதானே. தக்காளிக்கு காலே இல்லை. கேள்வி முடிஞ்சிச்சு. முடிஞ்சிச்சு. ரெண்டாவது கேள்வி கேக்குறேன். கேளுடா. சொல்லு. இது தனி முக்கியமான கேள்வி. அப்படியா? ஆ. அப்ப தெளிவா சொல்லுடா பாக்கலாம். ஏமா, ஒண்ணுத்துக்கு 4 காலு, ஒண்ணுத்துக்கு 2 காலு. ஒன்னுத்துக்கு காம்பே இல்லை. அது என்னடி? ஒன்னுத்துக்கு காம்பே இல்லை. ஏம்மா, ஒண்ணுத்துக்கு 4 காம்பு, ஒண்ணுத்துக்கு 2 காம்பு. காம்பே இல்லை. என்னது மாதிரியா? என்னது ஐயா? ஏண்டா சத்தியமே எனக்கு தெரியாதுடா. டேய் அறிவு, அது வந்து நான் வந்து உள்ள டேய், ஏய். எனக்கு தெரியலடா. அதான் சொல்றேம்மா. மாட்டுக்கு 4 காம்பு, ஆட்டுக்கு 2 காம்பு. கோழிக்கு காம்பே இல்லை. அது என்னடி? கோழிக்கு காம்பே இல்லை. ஏண்டா ஏண்டா காலதாமதம் கேட்ட ஏதேதோ கட்டு கதைகளை கொட்டி இழக்கிற. ஆமா ஏண்டா எனக்குன்னு சில பல கடமைகளை காத்து கொண்டிருக்கிறேன். ஆமா. அந்த கடமைகளை நான் முடிச்சிட்டு வரேன். ஏய். நீங்க சென்ற அரசுல ஏதோ ஒழுங்கா ஆமா, என் மாமாவை பார்த்து ஒரு வாரம் ஆச்சு. அந்த மனுஷன் எங்க தான் போறாரு, எங்க தான் வராரு, ஒண்ணுமே தெரியல, ஒண்ணுமே புரியல. இன்னைக்கு அந்த மனுஷன் வரட்டும், அந்த மனுஷன்கிட்ட பேசவே கூடாது. ராஜாவின் பார்வை ராணி சத்தம், கட்டியது சத்தம், கை மூடுதி வெட்கம், பொன் மாலை மயக்கம், பொன் மாலை மயக்கம். ராஜாவின் பார்வை ராணி சத்தம், கட்டியது சத்தம், கை மூடுதி வெட்கம், பொன் மாலை மயக்கம், பொன் மாலை மயக்கம். ஆதிவாசி காத்தடிக்க வாடி கொஞ்சம் செத்தடிக்க மானி மாங்குயிலே, அடிராணி யான் குயிலே. வாடி கொஞ்சம் செத்தடிக்க மானி மாங்குயிலே, அடிராணி யான் குயிலே. காஞ்சமாடி ஒரு கம்பிலத்தா, ஆதிவாசி காத்தடிக்க வாடி கொஞ்சம் செத்தடிக்க மானி மாங்குயிலே, அடிராணி யான் குயிலே. அசதீர வெட்டா என்ன ஆடி மாசம் காத்தடிக்க வாடி கொஞ்சம் செத்தடிக்க மானி மாங்குயிலே, அடிராணி யான் குயிலே. உயரி சிங்காரி நீ ஆடி மாசம் காத்தடிக்க வாடி கொஞ்சம் செத்தடிக்க மானி மாங்குயிலே, அடிராணி யான் குயிலே.
என்னங்க ஆனந்தமும் செந்தாமரை போல மலர்ந்திருக்கும் முகம் வாடி வதங்கி இருக்கிறது காரணம் என்னது உங்களுக்கு அரசபையில் பெருத்த அவமானம் ஏற்பட்டதா என்னங்க உங்களுக்கு ஒரு அவமானம் என்றால் அது என்னையும் தான் சார்ந்தது அரசபையில் என்ன நடந்தது என்று தெளிவாக சொல்லுங்கள் பார்க்கலாம் என்ன தெரியுமா அரசபையில் மக்கள் மத்தியில் நீதிமன்றத்தில் உங்களை பார்த்து கால் செருப்பு சமம் என்று உரைத்து விட்டானா என்னங்க அந்த செருப்பு தெரியாது என்ன செய்ய வேண்டும் இனி முதல் அவனும் அவன் குடும்பமும் கருமனும் இருந்தான் எல்லாம் உடைய கையில் தான் இருக்கு என்னங்க ஒண்ணுமே புரியல கன்யா சரோஜி நீயா நானா உங்க அத்தை மகள் நான் தான் மாமா நீயா அத்தை மகள் இன்று முதல் நான் உங்களுக்கு உடன் பிறந்த தங்கையாக நடிக்க வேண்டுமா என்னங்க சின்னஞ்சிறு வயதுல இருந்து மாமா 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 மாமாடி குட்டி போட்டு கூடியாட்டு உங்க காலையில இப்ப போய் நான் உங்களை அண்ணன் கூப்பிடுவதா சத்தியமா என்னால முடியவே முடியாது வாங்குங்க நீங்க சாக போறீங்க நீங்க எதற்காக சாக போறீங்க சாக வேண்டியது யாரு தமிழ் செல்வன் தான். என்னங்க நீங்க சாகவே கூடாதுங்க நம்ம இருவரும் சாதிக்க பெறுதவங்க ஆமாங்க நீங்க மறுபடியும் நான் உங்களுக்கு தம்பியாகவே நடிக்கிறேங்க என்னங்க ஆவது பெண்ணா அழிவது பெண்ணா சாவது பெண்ணா நீங்களே கட்டிருந்தா அப்புறம் இந்த ஊர்ல இருந்து பாம்புக்கு பல்லுல விஷம் தேலுக்கு கொடுக்கல விஷம் ஆனா அந்த பேரழகிக்கு உடம்பெல்லாம் விஷம் அது மட்டுமா ஒரு குடும்பம் சந்தோஷமா கலகலன்னு இருந்தா சத்தியமா எனக்கு பிடிக்கவே அவங்க போற வயல முள்ள போடுவேன் பச்சை பந்தல் ஏற தலை பழக பேர் எடுக்கணும் எவ்வளவு எல்லாம் கஷ்டப்பட்டேன் முதல்ல இங்க கொள்ளு பாட்டி செஞ்சாங்க அப்புறம் எங்க பாட்டி செஞ்சாங்க அப்புறம் எங்க மம்மி செஞ்சாங்க இப்ப நாலாவது தலைமுறை விட்டு விட்டா நாடு எது நாட்டு நாங்க இந்த தொழிலை விட்டுட்டு எங்களுடைய தொழில் வாழடி வாழைய தொடர்ந்துகிட்டே இருக்குங்க உங்களை மாதிரி ஆட்கள் நீங்க ஆதரவு கொடுத்துட்டே நாம் இருவரும் சந்திக்க வேண்டிய இடத்தில் சந்திக்கலாம். புறப்படலாமா?